friends, welcome to my YouTube channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியால இருக்கிற moto vloggers பத்தி நம்ம பேச போறோம். So first of all நான் வந்து என்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன் because இது வந்து என்னோட first video and moreover சேனல்ல வந்து first வீடியோ போடுறேன் because ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் வந்து ஒரு மோட்டோ vlogging ஒரு ப்ரொஃபஷனலாக வீடியோ நான் வந்து பண்ணதே கிடையாது. ஸோ இனிலேருந்து அதாவது இந்த குவாரண்டைன் பீரியடை வந்து நான் யூஸ் பண்ணி வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி வீடியோஸ் போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ பேசிக்காக நம்ம சேனல் வந்து எதை பற்றி இருக்கும்னா மோட்டோ vlog, ஒரு மோட்டோ vlogging அண்ட் மோட்டர் சைக்கிள் என்தூசியாஸ்ட் பற்றி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ மோட்டர் சைக்கிள் பற்றி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டர் சைக்கிள் பற்றி தான் பேசுவோம் அந்த சேனலில். ஸோ மோட்டர் சைக்கிள் கேம்பிங், மோட்டர் சைக்கிள் மெயின்டெனன்ஸ், ஸோ இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் வந்து ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இங்கே வந்து மோட்டர் சைக்கிள் என்தூசியாஸ்ட் பற்றி நிறையா இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா தமிழில் பண்ணுறவங்க வந்து இப்போ நிறையா ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் பேசிக்கலி ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ நான் தாட் தமிழ்லேயே பண்ணலாமே, ஏன் இங்கிலீஷில் பண்ணலாம், ஹிந்திலையும் பண்ணலாம். எனக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும், பட் ஹிந்தியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க, ரீச் ஆகுது ரொம்ப கஷ்டம். ஸோ தமிழில் பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நிறையா பேர் பார்ப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நான் வந்து தமிழில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மோட்டோ vloggingனா என்ன? ஸோ மோட்டோ vloggingனா என்னன்னு பார்த்தீங்கனாலே பேசிக்காக பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளை பற்றி தான். மோட்டர் சைக்கிள் ட்ராவல், மோட்டர் சைக்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டர் சைக்கிளை பற்றி தான் இருக்கும். மோட்டர் சைக்கிள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு ட்ராவல் vlog எடுத்து உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அதுதான் பேசிக்காக மோட்டோ vlogging. அண்ட் மோட்டர் சைக்கிள் என்தூசியாஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளை பற்றியான எல்லா மெயின்டெனன்ஸ் பார்ட் பற்றி சொல்லுவாங்க. மோட்டர் சைக்கிள்னா என்ன, எதுக்கு, அவங்களோட பேஷன் என்ன, ஸோ அதில் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும், நீங்கள் வீட்டில் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், ஸோ அதை பற்றியான சின்ன சின்ன விஷயம், மாடிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும். மோட்டர் சைக்கிள் கேம்பிங், நிறைய பேர் வந்து மோட்டர் சைக்கிளை போய்ட்டு கேம்பிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேம்பிங் பற்றி இருக்கும். ஸோ நம்ம சேனல் மோஸ்ட்லி அதை பற்றி தான் இருக்கும். ஸோ இந்த vlogல பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து மோட்டர் சைக்கிள் என்ன நம்ம பண்ணலாம், நம்ம சேனல் என்ன நீங்கள் பார்க்கலான்னு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வர சேனல், அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய இதுக்கப்புறம் கூட வீடியோவில் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற டாப் மோட்டோ vloggers, அதாவது இந்தியாவில் இருக்கிற மோட்டோ vloggers, இன்டர்நேஷ்னல் இருக்கிற மோட்டோ vloggers, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மோட்டோ vloggers பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த vlogல நம்ம ஃபஸ்ட் இதை பற்றி பேசுவோம். நெக்ஸ்ட் vlogல வந்து நம்ம நேஷ்னல், அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் மோட்டோ vloggers, இன்டர்நேஷ்னலில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மோட்டோ vloggers. சரிங்களா? நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக ஒரு 3 to 4 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஒரு சில மோட்டோ vloggers. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட்லேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டு ட்ராவல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் மோட்டோ vloggers சில பேர், நம்ம தமிழ்நாடு இருக்கிற இப்போ யங் ஜென்ரேஷன் மோட்டோ vloggers நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா காளி. நான் பேசிக்காகவே ஒரு இன்ஜினியர் ஒர்க்கிங் ஃபார் அ கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இந்தியன் பேஸ் தான். நான் வந்து பேசிக்காக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இங்கே ராமேஸ்வரம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து பேசிக்காகவே. ஆனால் நான் ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா நாக்பூர், மகாராஷ்டிரா. ஸோ ஐ ஓன் 2 bikes, Yamaha R15 அண்ட் ஹிமாலயன் 2018 வெர்ஷன். அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து R15 தான் இருக்கேன் இங்கே ஊரில். ஹிமாலயன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா ஐம் டயர் இன்ஜினியர், டயர் ஸ்பெஷலிஸ்ட். அண்ட் லெட்ஸ் கோ இன்டு த சேனல். ஸோ மோட்டோ vlogging நம்ம வந்து டாபிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட சேனல் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மோட்டர் சைக்கிள் என்தூசியாஸ்ட் பற்றி தான். ஸோ மெயின்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து மோட்டர் சைக்கிள் வந்து எல்லாருக்கிட்டே இருக்குது. அது வந்து இப்போ ஒரு பேஷன் ஆகிடுச்சு, அது ஒரு ஐக்கானாக இருக்குது. யங் ஜென்ரேஷன், யங் பீப்புள், டீனேஜ்னதில் வந்து மோட்டர் சைக்கிள் இஸ் த ஐகான். ஒரு பெரிய ஐக்கானாக இருக்குது அவங்களுக்கு. அதாவது இந்த வண்டியோட R15னா இவன் தான், புல்லட்னா இவன் தான், அந்த மாதிரி ஒரு ஐக்கானாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறையா ரைடிங் கிளப்போட நிறையா நம்ம வந்து டைப் இருக்குது. அதாவது நான் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறையா ரைடிங் கிளப், நான் இப்போ ஸ்டே பண்ணது எல்லாமே நாக்பூர் தான். அங்கே நிறையா ரைடிங் கிளப்போட ரைட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறையா ஆல்மோஸ்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நான் சதர்ன் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்மோஸ்ட் நான் எல்லா டூரையும் முடிச்சிட்டேன். பட் ஆனால் நான் வந்து vlogging சொல்லி ப்ராப்பராக எடுத்து அதை வந்து போட்டது கிடையாது. ஆனால் நான் நிறையா பிக்சர்ஸ், ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். லிங்க்கில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இல்லை இந்த இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட இதை நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன், பாருங்கள், அதை போய் செக் பண்ணுங்கள். அண்டு vlogging சொல்லி நான் வந்து ஆரம்பிக்கல, இப்போ தான் நான் ஃபஸ்ட் வீடியோ போடுறேன். இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வரப்போன்னு தெரில, பார்ப்போம். அண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த குவாரண்டைன் டேஸ் வந்து சும்மா வீட்டில் இருந்து யூஸ்லெஸ்ஸாக சும்மா தூங்கிட்டு என்னால் ஸ்டே ஸ்பெண்ட் பண்ண முடியல. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், ஒரு தமிழ் யூடியூப் சேனல். அந்த நேம் வந்து பார்த்தி பைக்கர். ஸோ
ஸோ அந்த பிரதர் வந்து பார்த்தி ப்ரோ வந்து இப்போ நான் அவரோட லடாக் சீரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன். ஸோ லடாக் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவர் வந்து ஒரு 23 days 24 எபிசோட் சம்திங் போட்டிருக்காரு. நான் டே 1லேருந்து பார்த்து 2 நாள்லேயே நைட்டு பகலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து அந்த vlog முடித்தேன். ஸோ அது வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் நம்மளே அந்த வீடியோட ஜர்னி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் இப்போ யங் ஜென்ரேஷன் தமிழில் நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்கறனால நீங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணி நினச்சி நான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்போ பற்றி பேச போகிறது, நம்ம பேசிக்காக நம்ம சேனலை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம்னு சொல்லி தான் நான் வீடியோ பண்ணுறேன். அண்ட் வெல், இது என்னோடய ஃபஸ்ட்டு. இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கண்ணாடி எதுக்கு போட்டிருக்கேன்னா, நான் ஃபோனில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து லென்ஸ் அங்கே இருக்கனால என்னால் பார்த்து பேச முடியாது சொல்லி இந்த கண்ணாடி சும்மா போட்டிருக்கேன். சீன் போட்டு நினச்சிடாதீங்க. அண்டு இப்போதைக்கு என்கிட்ட எந்த கேமரா கியர்ஸும் கிடையாது. நான் மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே எங்கள் ஊரில் இருக்குது. ஐ மீன் நான் எங்கே ஸ்டே பண்ணி நாக்பூரில் அங்கே ஸ்டே பண்ண இடத்துல எல்லாமே இருக்குது. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்படி எப்படின்னு அடிச்சு பிடிச்சி நான் ஊருக்கு ஏதோ கிளம்பி எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. ட்ரைபாட் கூட இல்லை அது ஷூட் பண்ணுறதுக்கு. சும்மா ஒரு பின்னாடி டேங்க் பக்கத்தில் தண்ணி டேங்க் பக்கத்தில் பைப் கிட்ட இருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் வச்சு பின்னாடி. ஸோ வெல், நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் மோட்டோ vloggers தான் மெயினாக பண்ண போகிறேன். அதாவது நான் அவங்கள ஃபாலோ பண்ணது என்ன, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னென்ன, மினிமம் நான் போட போகிற மோட்டோ vlogs பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிக்கான என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பப்ளிக் வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்குது, அவங்க உண்மையாகவே மோட்டோ vlogging தான் பண்ணுறாங்களா. ஏன்னா மோட்டோ vlogging பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே ஒரு தனி செக்மெண்ட். ஸோ பார்ப்போம். பார்த்திங்கன்னா மோட்டர் சைக்கிளில் நான் வந்து மோட்டர் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் பைக் R15 தான். ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். அண்ட் 2014 நான் வாங்கினேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 35-40,000 கிலோமீட்டர்ஸ் அதில் ஓடிருக்கேன். அதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ரைடு பண்ணது தான் அதிகம். ஸோ அப்போ காலேஜ் டேஸ் நிறையா ரைட் பண்ணியிருக்கேன். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பைக் ரைடு எத்தனாயிரம் கிலோமீட்டர்ஸ் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நியர் அபவுட் இப்போ கம்பேர் பண்ணும்போது ஒரு எப்படியும் ரைடு மட்டுமே நான் வந்து ஆல்மோஸ்ட் 25 to 28,000 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து வெறும் ரைடு மட்டும் பண்ணியிருக்கேன். வெறும் ரைடு மட்டும் நான் வந்து அந்த டெய்லி யூசேஜ் ப்ரைமரி யூசேஜ் பண்ணியிருந்தாலும் ஒன்லி ரைடு மட்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் 25,000 ப்ளஸ் பண்ணியிருக்கேன் நான் கண்டிப்பாக. ஸோ நிறையா பிளான்ஸ் இருக்குது. நிறையா பெரிய ரைடு பண்ணணும், நிறையா ஆசை இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ரைடுக்காக நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி ஹிமாலயன் ஓன் பண்ணனால கண்டிப்பாக மேக்ஸிமம் அட்வென்ச்சரஸ் ரைடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கான அந்த பெரிய ரைடுக்கான வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 3 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசை வந்து அந்த பெரிய ரைடு பண்ணி ஆகும்னு சொல்லி. ஸோ அது வந்து சிங்கிள் நைட் 1 day நைட்லலாம் பண்ண முடியாது ரைடை. ஸோ அதுக்காக நிறைய ஃபினான்ஷியலாக ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் ரைடு. கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் டவுனில் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கீழே. பார்ப்போம். அந்த ரைட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா காட்ஸ் டேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா ரைடு பண்ணுவோம். இப்போ இந்த குவாரண்டைன் டேஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஒன்றும் பெருசாக காமிக்க முடியாது. பட் என்னோடய ஒரு சில ரைடு கிளிப்ஸ்லாம் இருக்குது. நான் மைக் இல்லாதனால அதில் சும்மா பெருசாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் நான் மோரோவர் சின்ன சின்ன வாய்ஸ் ஓவர் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ, அதாவது இந்த நெக்ஸ்ட் நம்ம மோட்டோ vloggers பற்றி பேசின வீடியோக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த என்னோடய ரைட் சின்ன சின்ன ரைட் பண்ண அந்த vlog. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு அமர்கண்டக் சொல்லி ஒரு பார்த்திங்கன்னா நர்மதா ஸ்டார்ட் ஆகிற இடம், அது ஒரு ரைடு பண்ணேன். பட் அதோட vlogs நான் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கேன். ஐ மீன் வாய்ஸ் இருக்காது உங்களுக்கு கண்டிப்பாக. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மைக் யூஸ் பண்ணவே இல்லை. vloggingக்காகவே நான் எந்த செட்டப்பும் எனக்கு இல்லை. ஒரு ஆக்ஷன் கேமரா இருக்குது. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் பார்ப்போம். உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மேலே வர முடியும். பட் அந்த வீடியோ நான் வந்து சின்னதாக ஒரு 10 minutes வீடியோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அந்த எப்படி ரைட் ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து போகணும், எப்படி பண்ணணும், அமர்கண்டக் என்ன இருக்குது, சின்ன சின்ன என்கிட்ட ஃபுட்டேஜஸ் நிறையா இருக்குது. 10 minutes 20 minutes ஃபுட்டேஜஸ் என்கிட்ட இருக்குது. நான் அதை கண்டிப்பாக எடிட் பண்ணி உங்களுக்கு எப்படியாவது நான் போடுறேன். பட் இந்த மோட்டோ vloggingக்கு அப்புறம் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நான் பெருசான பேர் வைக்கல. என்னோடய பேர் தான் சும்மா ரேனியஸ் காலின்னு சொல்லி இந்த சேனலுக்கு நேம் இருக்குது. பார்ப்போம், இன் ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வைக்கலாம். உங்களுக்கு நல்ல பேர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நேம் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம், பிங் பண்ணலாம். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி நான் ஜஸ்ட் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போடலேன். பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் இன்றைக்கி எப்படியாவது எடிட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு நான் எப்படியாவது இந்த இந்தியா மோட்டோ vlogging அந்த இதை நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். வெல் அண்ட் குட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் காலி. பாய்.